நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது ஈசாப் கதைகள். வெட்டுக்கிளியை வேட்டையாடிய பையன். ஒரு பையன் வெட்டுக்கிளியை பிடித்து கொண்டிருந்தான். அவன் ஏராளமான வெட்டுக்கிளிகளை பிடித்து விட்டான். அப்போது அவன் ஒரு தேளை பார்த்தான். ஆனால் அதையும் வெட்டுக்கிளி என்றே அவன் தவறாக எண்ணி தன் கையை நீட்டி அதை பிடிக்க முயன்றான். உடனே தேள் தன் கொடுக்கை காட்டி, நண்பனே, நீ என்னை தொட்டால் உடனே கூச்சலிட்டு என்னையும் விட்டு விடுவாய், அதோடு உன்னுடைய வெட்டுக்கிளிகளும் போய்விடும் என்று கூறியது. சேவலும் மாணிக்கக் கல்லும் சிறுகதை. ஒரு சேவல் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் இரைக்காக தரையை கிளறி கொண்டிருந்தது. அப்போது விலை மதிப்பிட முடியாத அபூர்வமான ஒரு மாணிக்கக்கல்லை அது கண்டெடுத்தது. அதை பார்த்ததும் சேவல், மாணிக்கக்கல்லே, எனக்கு பதிலாக உன்னுடைய சொந்தக்காரன் உன்னை கண்டெடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவன் உன்னை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருப்பான். ஆனால் எனக்கு ஓர் உபயோகமும் இல்லாத உன்னை கண்டெடுத்து இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை விலையுயர்ந்த மாணிக்க கற்களை காட்டிலும் ஒரு சிறு தானியம் எனக்கு கிடைத்தாலே போதும். அதையே மேலானதாக நான் கருதுவேன் என்று கூறியது. சிங்கத்தின் அரசியல் சிறுகதை. ஒரு காட்டில் அநேக மிருகங்கள் வசித்து வந்தன. அவற்றிற்கெல்லாம் ஒரு சிங்கம் அரசனாக இருந்தது. அச்சிங்கம் முன்கோபத்துடனோ கொடூரமாகவோ மூர்க்கத்தனமாகவோ இருக்கவில்லை. ஆனால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அன்பாகவும் நேர்மை உள்ளத்தோடும் இருந்தது. சிங்கராஜா ஒரு நாள் தன் காட்டில் இருந்த பறவைகள், மிருகங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட தீர்மானித்தது. அதில் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற அது விரும்பியது. அதன்படியே அந்த காட்டிலுள்ள உயிரினங்கள் எல்லாம் ஓரிடத்தில் வந்து ஒன்று கூடியதும் சிங்கராஜா அவற்றை நோக்கி, நம் காட்டிலுள்ள விலங்குகள் அனைத்தும் பகையின்றி ஒற்றுமையாகவும் மன வேற்றுமையின்றியும் வாழ்ந்து வர வேண்டும். அதாவது ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், சிறுத்தையும் ஆடும், புலியும் மானும், நாயும் முயலும் மனதாலும் செயலாலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று கம்பீரமாக முழங்கியது. அப்போது அங்கு வந்திருந்த ஒரு முயல், ஆஹா, வலுவான கொடிய மிருகத்தின் அருகில் ஒரு பலவீனமான எளிய பிராணி பயமின்றி இருக்க வேண்டிய அந்த நாளைத்தான் நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று மகிழ்ச்சி பெருக்கோடு கூறியது.